ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டில் ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு சைடில் ஒரு சின்ன தோட்டமாட்டம் வச்சுருக்காங்க. பாப்பா ஊரில் இருக்கும்போது 9 இந்த மாதிரி தான் எந்திரிப்பா. ஆனால் இங்கே வந்தால் மட்டும் 6 எந்திரிச்சிருவா. ஏன்னா அப்பா 7 ஸ்கூல் ட்ரிப்பு போவார். டெய்லியும் மேடம் ரவுண்டு போயிட்டு வருவாங்க அப்பா கூட. அதனால ஜாலியாக கிளம்பிட்டாங்க. நானும் பாப்பாவும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 பேர் ரெடியாக இருந்தோம். அப்பா வந்தாங்க. இந்த கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு ஹெல்மெட்டோடது. ஸோ மாற்றிட்டு வந்தப்போ நான் அப்பா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ஸ்கூட்டியில் போனேன். அப்புறம் அப்பா ட்ரெஸ் கடையில் பாப்பாவை இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ்லாம் எடுக்கணும், கொஞ்சம் மெட்டீரியல். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சாரீ கலெக்ஷன்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே. அதையும் அப்படியே பார்த்துட்டு பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் மறுபடியும் பாப்பா கோவமாக இருந்தா. என்னன்னு கேட்டால், தாத்தா கூட தான் நான் ரிட்டன் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணார். நாட்டுக்கோழி வாங்கி கடையில் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே சவாரி வந்துருச்சு, அதனால் நான் போயிட்டேன், அதை வாங்கிட்டு போயிடுங்கன்னு. ஸோ கடைக்கு போயிருந்தோம். அங்கே போய் இந்த கோழியை பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போகும்போது நல்லா நொங்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு நொங்கு கடைக்கார் பாப்பாவுக்கு அந்த ஓடோடவே கொடுத்தாங்க 2 நொங்கு. அதையும் வாங்கிட்டு நேராக தங்கச்சி வீட்டுக்கு வந்தோம். தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் அம்மா, ஏன்னா சொல்லாமல் தான் வந்திருக்கோம். சர்ப்ரைஸு பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னை லேட்டாக பின்னாடி வர சொல்லிவிட்டு பாப்பா முன்னாடி போகிறா. சரி, நானும் என்னடா மேலே போனவ சத்தத்தையே காணோன்னு பார்க்கலான்னு போனேன். அங்கே போனால் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா, தங்கச்சியோட பாப்பா. இவங்க நொங்கு எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸ்பூன் போட்டு நொங்கு எடுத்து சாப்பிட்ருந்தா. ஏன்னா இது அவளுக்கு ஸ்பெஷலாக அவர் கொடுத்தாராம் கடைக்காரர். தங்கச்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கா. போய் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. சித்தினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியோ சத்தம் போட்டு தூங்க வச்சுருக்க பாப்பாவை எழுப்பி விட்டுருவான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரியே பாப்பா எந்திரிச்சிட்டா. குட்டி பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஊர்லேருந்து வந்தால் கொஞ்சம் நேரம் அடிக்கடிக்கு தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். நல்லா ஜாலியாக நேஹாவும் குட்டி பாப்பாவும் விளாடுவாங்க. பாப்பா தூங்க போனால் அதனால் மறுபடியும் பாய் சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு நாட்டுக்கோழி கொடுத்துட்டேன். நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த பப்பாளி அங்கே எங்கள் தோட்டத்தில் வந்தது தான். இங்கே பாருங்கள், இந்த பப்பாளி ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா சூப் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நாட்டுக்கோழியை கிரேவி செஞ்சுருந்தாங்க. எப்போவும் நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க. இந்த டைம் ரொம்ப சளியாக இருக்குது பாப்பாக்குறனால சூப் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் எடுத்து வறுத்துருந்தாங்க. பாப்பா சாப்பாடு இப்போ வேண்டாம், நான் சூப் மட்டும் குடிக்கிறேன்னு சொன்னான். அதனால் அவளுக்கு சூப் மட்டும் கொடுத்துட்ருந்தேன். எப்படி இருக்குன்னு கேட்டால் யம்மியாக. தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு மறுபடியும். அப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு வந்தேன். ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் நாட்டுக்கோழி சூப்பு, முட்டை. இதுதான் எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.